ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா தெரி இஷ்குமே. படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷும் ஹீரோயின் கிருத்தி சனோனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மூவியோட டைரக்டர் ஆனந்த் எல் ராய். தனுஷ் ஆல்ரெடி இவர் கூட 2 படம் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த மூவி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் லவ் ஸ்டோரி தான். காலேஜ் டைமில் ஹீரோ பயங்கரமாக அக்ரெசிவாக வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட தீசிஸே நான் வைலன்ஸ் தான். அவங்க அக்ரெசிவாக இருக்க ஹீரோவை மாற்றி காட்டுறேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க ஹீரோ கூட பழகுறாங்க. அதையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. பட் ஹீரோவுக்கு அவங்கள பார்த்ததும் லவ் வந்துடுது. ஸோ ஹீரோவோட காதல் என்னாச்சு, ஹீரோயினோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னாச்சு, இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறது இந்த மூவியோட ஸ்டோரி. ரஜினா மூவி ஆனந்த் எல் ராய் டைரக்டர் தான் எடுத்தாங்க. இந்த மூவியும் கொஞ்சம் அதே போல் தான் இருக்குது. ரஜினா மூவியோட கனெக்டிவிட்டியும் இதில் இருக்குது. அதை நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியோட மெயின் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தனுஷ், கீர்த்தி சனோன் தான். அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். இவங்களோட கேரக்டருக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு இந்த மூவியில். இவங்களை தாண்டி இந்த படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூவியோட சினிமோட்டோகிராஃபிஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப யூஷுவலான ஸ்டோரி தான். அடுத்தது இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஏஆர் ரஹ்மான் தான். படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த சீன்ஸ் காப்டாக செட் ஆயிருந்து. தலைவரோட மியூசிக்கை பற்றி பெருசாக சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மூவியை பார்க்கும்போது நமக்கு நிறைய சீன்ஸ் நிறைய நம்ம இந்த மாதிரி தமிழ் படத்தில் பார்த்துருக்கோமே, இந்த சீன் அந்த தமிழ் படத்தில் வந்தது, இந்த சீன் இந்த தமிழ் படத்தில் பார்த்துருக்கோமேன்ற மாதிரி நமக்கு தோணும். அதுலேயும் முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நிறையவே தோணும் நமக்கு. மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்க மாதிரி இருந்தது. மூவியோட டப்பிங் பார்த்திங்கன்னா தமிழில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரஜினா அளவுக்கு நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஒன் டைம் பார்க்கலாம். படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் மக்களே.